நான் சொல்லலை அப்படி நான் தெளிவாக அதுக்கு தான் 2-3 டைம் ரொம்ப டீப்பாகவே சொல்றேன். தலைவருடைய கடமை அவங்களுக்கு கீழே யார் இருக்காங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது அந்த தலைவருடைய வெளிப்பாடு, தலைவருடைய ஆளுமை. அவங்க கீழே இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க, ஏன்னா கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசுறாங்க விட்டுருவா கண்டிப்பேன், பேசக்கூடாதுன்னு. அதை எப்படி கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை எப்படி கண்டினியூஸா இந்த 3 பேர் மட்டும் பேசுவாங்க, வேறவங்க யாரும் பேச மாட்டாங்க. 3 பேர் தான். பத்திரிகை நண்பர்களுக்கு தீனி வேணும்னா காலங்காலத்தில் உங்க வீட்டுக்கு போனா தீனி, அப்புறம் பிஜேபியில 3 பேருக்கு வீட்டுக்கு போனா தீனி, இப்படியே மாத்தி ஃபயர் பண்ணிடுறாங்க. அது எப்படி இவங்க மட்டும் திரும்ப பேசுவாங்க? நீங்களே அந்த பேட்டர்னை பாருங்க. See that pattern. ஒருத்தர் தான் பேசுவார், அதுக்கப்புறம் இவரு பேசுவார், அதுக்கப்புறம் அவரு பேசுவார். 3 பேருக்கு தவிர யாரும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் சொன்னதுல என்ன தப்பு? நான் யாரையும் குற்றம் சுமத்தேன். போன் எடுத்து பேசுங்க, பிரச்சனை இருந்தா பேசுங்க. போன்ல நான் எடப்பாடி என்ன பேசிட்டு தான் இருக்கோம், எங்க பிரச்சனைகளை பேசிக்கிறோம், கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம், எந்த இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை மரியாதை ரொம்ப மரியாதை. நான் அரசியலுக்கு அப்படியே ஒரு 10 வருஷம் சீட்டை தேய்ச்சிட்டு அப்படியே இங்க இருந்துட்டு போலான்னு வரேன். கலாச்சாரத்தை பாதுகாக்க, தமிழ் சமுதாயத்தை பாதுகாக்க வந்திருக்கு. அப்ப சில தோல்விகள் வருவது சகஜம்தான், சில பிரச்சனைகள் வருவது சகஜம்தான். ஆனா அதை பொறுத்துக்கிட்டு தான் போகணும். ஆனா என்னுடைய நேர்மையை கொச்சப்படுத்தினா அதை கேட்பதற்கு என் காதுகளோ வாய்களோ இல்லை. திரும்ப பதிலடி கொடுப்பேன், எந்த எல்லைக்கும் போவேன். என் நேர்மையை கொச்சப்படுத்தினாங்கன்னா எதையும் தோண்ட ஆரம்பிப்பேன். அது ரொம்ப தவறா போயிடும். நான் தோண்டுவேன்னு உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு தோண்டுவேன்னு தெரியும். சில பேருக்கு மேல தோண்ட வேண்டான்னு வச்சிருக்கேன். அதனால நேர்மையை பத்தி மிச்சதெல்லாம் அரசியல் கருத்து சொல்லுங்க. அண்ணாமலை கருத்துல ஏற்பில்லை, ஓகே, நோ ப்ராப்ளம், திட்டிட்டு போங்க. நேர்மையை கொச்சப்படுத்தினீங்கன்னா அது வேற மாதிரி ஆகும். எனக்கு தெரியாதுன்னு, நான் வந்ததுக்கு அப்புறம் நான் தன்மானமிக்க தலைவரா இருக்கேன். எனக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தாங்க. தொண்டர்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். கையை கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தனி மனித புகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானும் தலைவன்னா நீயும் தலைவன், எனக்கு அப்புறம் நீ இந்த சேருக்கு வரணுங்கிற அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குறேன். மண்ணினுடைய மைந்தர்களை உருவாக்கிட்டு இருக்கேன். இதில் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஷார்ட் டேர்ம் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு நான் வரல. இது லாங் டேர்ம் பாலிடிக்ஸ். தமிழகத்தினுடைய கலாச்சார பிரச்சனையை சரி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் முடியும். ஏதோ 10 MP, ஏதோ 20 MLA, அதற்காக இந்த கட்சியை அடகு வைக்க விரும்பல. தனித்தன்மையாக இந்த கட்சி இருக்கணும். மக்கள் ஓட்டு போடும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியா 1, 2, 3 இதுக்காக ஓட்டு போடலாம். அது மக்கள் மனதில் பதியும்னு நினைக்கிறேன். நானும் அப்படியே கலந்து பாரதிய ஜனதா கட்சினா என்னன்னே தெரியாம மக்களுக்கு தெரியக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சினா இந்த 3 விஷயங்கள் செய்வார்கள், அதை மக்கள் மனத்தில் பதிய வைக்கணும். வித் பிரின்சிபல்டு பாலிட்டிஷியனா, பிரின்சிபல்டு பாலிடிக்ஸா பிஜேபி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். எப்ப விட்டு கொடுத்ததில்லை. டெல்லி கூப்பிட்டுருக்காங்க, பேசியிருக்காங்க, தேசிய தலைவர்கிட்ட பேசியிருக்கேன், எல்லா தலைவர்கிட்டையும் பேசியிருக்கேன். தன்மானத்தை எப்ப விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ரத்தத்தில் வந்தது, கூட பிறந்தது. அதான் அந்த சேர்ல உட்கார வச்சிருக்கு. அதை விட்டு கொடுத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. தன்மானத்தை ஒரு துளியோட விட்டு கொடுத்து அரசியல் பண்ண மாட்டேன்.